மற்றும் இந்த பகுதியில் காட்பாடி வடக்கு பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் பி ஜனார்தன் அவர்களும், திருவள்ளம் பேரூராட்சியுடைய அண்ணன் மீசை எம் ஜெயராமன் அவர்களும், பொதுக்குழு உறுப்பினர் ரவிபாபு, வாலாஜா மேற்கோட்டத்தினுடைய இளம் சிங்கம் தம்பி தேவேந்திரன், மாவட்ட அம்மா பேரூருடைய செயலாளர் அன்பு தம்பி அமர்நாத், மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அன்பு தம்பி ராகேஷ், மாவட்ட விவசாய பிரிவுடைய செயலாளரும் பிரம்மபுரம் ஊராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவருமான அண்ணன் ரஞ்சித் சுந்தர்ராஜ் தலைவர் அவர்களும், மாணவருடைய மாவட்ட செயலாளர் ராஜேஷ், இளைஞர் பாசனுடைய இளம் சிங்கம் தம்பி இ ரஞ்சித் குமார், மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு தம்பி SR ராஜசேகர், மாவட்ட கூட்டுறவு தலைவர் எம் ஆனந்தன் அவர்கள் மற்றும் இந்த பகுதியினுடைய கழக முன்னாள் நிர்வாகிகள் அண்ணன் KS பாபு, அண்ணன் PG சேகர், மூத்த நிர்வாகி மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்தினுடைய இணை செயலாளர் அண்ணன் MN குமாரசாமி நாயுடு, அண்ணன் எம் சம்பத், அண்ணன் பழனி, வஜ்ரம், லோகநாதன், சந்தோஷ், சுந்தரமூர்த்தி, எத்ராஜி, காட்டூர் ராஜா, அண்ணன் BN பெருமாள், நவமணி, அக்கா பாரதி, அன்பு சகோதரி K அமலா, பிரபாகரன், தேவேந்திரன், சுகன்யா ரவி, திருமூர்த்தி, நேரு, மோகன்ராஜ், நந்தகுமார், ஜோதி, ராமூர்த்தி மற்றும் வடிவேல், கந்தசாமி சொல்லிட்டேன், சைக்கிள் ஷாப் அண்ணன் ஆறுமுகம், ஜி ரவி, அண்ணன் மாரிதாஸ், செல்வராஜ், வெங்கடாசுலு, மணிகண்டன், முனுசாமி மற்றும் டீ கடை செல்வம், டீ கடை பிச்சாண்டி, அண்ணன் மீனாட்சி சுந்தரம், குமரகுருபுரன், வெங்கடேசன், கலைமணி, கலையரசன், ஆர் மோகன், அண்ணன் சங்கர், செல்வம், வினோத்குமார் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்துள்ள கழகத்துடைய அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் வி ராம, நடிகை தலைமை கழகத்துடைய பேச்சாளரும் திரைப்பட நடிகையுமான அக்கா பபிதா மற்றும் சீரைத்தம்மி என்கிற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அண்ணன் கிருபானந்தன் அவர்களும், மாவட்ட தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மண்டல செயலாளர் அன்பு சகோதரர் ஜனனி பி சதீஷ்குமார் அவர்களும், மாவட்ட பொருளாளர் அண்ணன் மூர்த்தி, அண்ணன் எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் அண்ணன் பாபு, MD பாபு, அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் தலைவர் அண்ணன் தமிழரசன், எம்ஜிஆர் இளைஞருடைய மாவட்ட மாநில துணை செயலாளர் அன்பு தம்பி KS திருமால், மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் அண்ணன் MR ரெட்டி, மாவட்ட கழகத்துடைய இணை செயலாளர் அன்பு சகோதரர் சுகன்யா தாஸ் அவர்களும், முன்னாள் அறங்காவலர்களுடைய தலைவரும் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளருமான அன்பு சகோதரர் JP என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களும், மாவட்ட கழக துணை செயலாளர் அக்கா உமா விஜயகுமார் அவர்களும், வேலூரிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவாக இருந்தாலும் பரவாயில்லை இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன் என்று சிறப்பான முறையில் நம்முடைய புரட்சித் தலைவருடைய கூட்டங்கள் நடத்திய அண்ணன் சத்துவாச்சாரி பகுதி கழகத்துடைய செயலாளர் முன்னாள் மண்டல தலைவர் அண்ணன் APL சுந்தரம், அண்ணன் குப்புசாமி, அண்ணன் நாக் என்கிற நாகராஜ், அன்வர் பாஷா, அண்ணன் ஜெய்சங்கர், மாவட்டத்துடைய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் அண்ணன் சோலை VM மணி, மகளிர் அணி செயலாளர் ஷீலாராஜன், அண்ணன் அண்ணாமலை பாலச்சந்திரன், MA ராஜா, DD ரகு, மொய்தீன், மாவட்ட வர்த்தகனுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சூலை KM மணி, மாவட்ட அமைப்பு சாராருடைய செயலாளர் அன்பு சகோதரர் அருண்குமார், முன்னாள் மாவட்ட பாசறை செயலாளர் அன்பு தம்பி CKM நித்யா, கவுன்சிலர்கள் எல்லாமே வருகை தந்துள்ளீர்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சியில் அச்சடிக்கப்பட்டுள்ள நேரம் இல்லாத காரணத்தினால் அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பில் இருக்கின்ற மாநில, மாவட்ட, மண்டல, ஊராட்சி, வட்டம், கிளை, என் பேரை சொல்லலையான்னு சொல்லிட்டு என்னை முறைத்துக் கொண்டிருக்கின்ற மணிமேகலை அக்கா, யசோதா அக்கா, நம்முடைய வசந்தி அக்கா, ரேணுகா அக்கா மற்றும் மகளிர் அணி சேர்ந்த அக்கா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிளை கழக செயலாளருக்கு முதல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பொன்மலை சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 107வது பிறந்த நாளில் இறுதியாக நன்றி ஆற்றுள்ள போடுல நன்றி உரையாற்றுள்ள காட்பாடி கிழக்கு பகுதியுடைய மாவட்ட பிரதிநிதி அண்ணன் EB சம்பந்தம் அவர்கள் உட்பட பொதுமக்களும் வியாபாரிகள், தொண்டை பகுதியில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொன்மலை சமல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைவருக்கும் வருக வருக அன்போடு வரவேற்று, கடந்த 4.5 ஆண்டு காலம் சிறந்த முறையில் ஆட்சி செய்து எப்படி வேண்டாலும் இருக்க வேண்டும் இல்லை,
இப்படிதான் இருக்க வேண்டும், இப்படிதான் பொதுமக்களுக்கு சேர வேண்டும், இப்படிதான் பொதுமக்களின் குறைகளை தீர்க்க வேண்டும் என்று பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சி அம்மா வழியில நமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் புரட்சித் தமிழரும் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி ஆணைக்கிணங்க எத்தனை ஆண்டு காலம் சிறந்த முறையில் ஆட்சி செய்யப்பட்டது. ஆனால் இன்றைய நிலைமை, இன்றைக்கு பாருங்க, சேலத்தில் மாநாடு நடத்திருக்கிறாரு, மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு டிஸ்கோ டான்ஸ் இன்னைக்கு நடைபெற்றது கழகத்தினுடைய கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில். இன்னைக்கு ரீட்டா சுபாஷ் கலைக்குழுவின் சார்பாக இன்னைக்கு மேடையில் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பாடலுக்கும் புரட்சித் தலைவர் அம்மாவோட பாடலுக்கும் இன்றைக்கு அவர் நடித்ததை மக்கள் கண்டு கழிக்க வேண்டும் என்று இன்னைக்கு சிறந்த முறை நடைபெற்று இன்னைக்கு ரீட்டா கலைக்குழு நடைபெற்றது. ஆனால் இந்த விடிய ஆட்சியில் எத்தனை ஆண்டு காலம், 3 ஆண்டு காலத்தில் இன்னைக்கு எத்தனை இன்னல்களையும் கஷ்டங்களையும் மக்கள் பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள் மக்களுடைய நிலைமை. 4.5 ஆண்டு காலம் ஆட்சி எப்படி இருந்தது? இன்னைக்கு பொங்கலுக்கெல்லாம் பொன்மனச்செம்மல் புரட்சி எம்ஜிஆர் வழியில் வந்து எடப்பாடி ஐயா அவர்கள் 2500 பேர் பணம் கொடுக்கும் போது இந்த விடிய ஆட்சியில பொங்கலுக்கு என்ன செய்தார்கள்? 5000 பொங்கலுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு கடந்த ஆண்டும் சரி, இந்த ஆண்டும் சரி, எதையுமே கொடுப்பதற்கு மனசு இல்லாமல் கண்ணை பிதுங்கிக் கொண்டு நாம் முதலமைச்சர் என்பதற்கே தகுதி இல்லாமல் ஒரு குடும்பமே முதலமைச்சரை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த நிலைமைதான் இன்று தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சேலத்தில் கூட இளைஞரணியில மாநாட்டில் இன்றைக்கு ஸ்டாலின் ஒரு பக்கம், ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஒரு பக்கம், ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், உதயநிதியுடைய மகன் இன்பநிதி, இந்த குடும்ப மீட்டிங் தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சிறுடி கோயிலுக்கு போயிட்டு காலை 9 மணிக்கு நமது ஒசூர் வழியாக வேலூர் வந்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு சேலத்துக்கு மாநாட்டுக்கு திமுக போறாங்க. ஒரு பஸ்ல 50 பேர். இன்னைக்கு நம்ம மதுரை மாநாட்டுக்கு பஸ் வச்சு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு போட்டி. ஒன்றிய செயலாளர் இங்க 5 வண்டி வேணும், பகுதி செயலாளர் 4 வண்டி வேணும். இவ்வளவு தொண்டர்கள் வராங்க, திமுக கட்சிக்காரோட மாநாட்டுக்கு வராங்க, மாட்டு கட்சிக்காரர் வராங்க, பொதுமக்கள் வராங்க. இப்படி நீங்க வேலூர் மாநகரத்தில் மட்டும் 2000 பேர் இன்றைக்கு பொதுமக்கள் மதுரை மாநாட்டுக்கு சென்றார்கள். ஆனால் இன்று ஒசூர் வழியாக கிருஷ்ணகிரி வந்து வேணியம், வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதி வேலூர் மாநகரத்தில் பார்த்தா ஒரு பஸ்ஸுக்கு 50 பேர் சீட் கெபாசிட்டி. ஆனா 10 பேர் 15 பேர் கூட பஸ்ல இல்ல. இன்னைக்கு எத்தனை பஸ்? 10 பேர் 50 பேர் செல்லக்கூடிய பஸ்ல 10-15 பேர் தான் இன்னைக்கு சேலத்திற்கு திமுக இளைஞரணி மாநாட்டுக்கு சென்றார்கள். இதை எதை காட்டுகிறது? மக்களை இந்த ஆட்சி முட்டாளாக்கி கொண்டிருக்கிறது, மக்களை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது, மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இங்க வருகை தந்துள்ள மக்கள், உங்கள் குடும்பம் எத்தனை குடும்பத்தில் 1000 ரூபாய் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் வந்துச்சா? கை தூக்க பார்க்கலாம். எத்தனை பேர் வந்துருக்குது? பொங்கலுக்கு 1000 ரூபாய், பொங்கலுக்கு 1000 ரூபாய் எத்தனை பேர் இருந்தது? எத்தனை பேர் இருந்தது? எல்லாரும் கை தூக்க முடியுமா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு எடப்பாடி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சொசைட்டில போய் நீங்கள் அதிகாரிகள் அவர்கள் வேலை செய்வார்கள், நீங்கள் மேற்பார்வையை மட்டும் பாருங்கள். அவர் பொங்கலுடைய ஊக்கத்தொகையை அங்க இருக்கின்ற சேல்ஸ்மேனும் சரி, பணியாளர்களும் சரி, அவர்கள் 2500 ரூபாய் வழங்குவார்கள். நீங்கள் வந்து தொடங்கி வைக்கிறது மட்டும்தான் வேலைன்னாரு. இன்னைக்கு ஒவ்வொரு திமுக சொசைட்டில போட்டு 1000 ரூபாய் கொடுக்குறேன், 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு 100 பேருக்கு 40 பேர்ல வரல. ஒரு சொசைட்டி உடைய ரேஷன் கடையில ஒரு 100 கார்டு இருக்குதுன்னா 40 கார்டு வரல. அந்த பணம் எங்க போச்சு? முதல்ல என்ன சொன்னாரு நம்முடைய பொம்மை முதலமைச்சர்? இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும், தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு, எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுக்கிறேன்ட்டு, பிறகு தகுதி வாய்ந்த குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னாரு. அதுலயே பாதி அடிபட்டு மக்களுக்கு நாம கட்டி ஒரு நாமம் போட்டாங்க. அடுத்தபடியாக 2500 ரூபாய் கொடுக்க சொன்னார் எடப்பாடி ஐயா. கொடுத்த போது 5000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து
1000 ரூபாய் கொடுக்க சொன்னா, ஒரு 2500 ரூபாய் கொடுக்க சொன்னா வெறும் 1000 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டது. அதுலயும் இன்னொரு நாம கட்டி இன்னொரு நாம போட்டாங்க. இன்றைக்கு இப்போது இந்த பொங்கலுக்கு என்ன செய்தார்கள்? வெறும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயும் எப்படி கொடுத்தார்கள்? 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? எதையுமே கொடுக்கவில்லை. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு பொன்னையில மேம்பாலம் கட்டி கொண்டிருக்கின்றோம். யாரு கட்டுறது? திமுக ஆட்சியில் கட்டுறாங்க. ஆனா மேம்பாலத்தை இன்னைக்கு நமது பொன்னை பகுதியில் சித்தூர் மாவட்டத்திலிருந்து ஆந்திர மாநிலம், கர்நாடகா மாநிலம், நமது வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், இந்த பக்கெல்லாம் பாதிக்கப்பட்டு 40 ஆண்டு காலத்துக்கு முன்னதாக இந்த பொன்னை பாலம் புரட்சி தலைவரால் திறக்கப்பட்டு சேதமடைந்து விட்டது என்று 2020 பொன்மனச்செவல் புரட்சி தலைவர் வழியில, புரட்சி தலைவர் அம்மா வழியில எடப்பாடி ஐயா கிட்ட சொல்லி, ஆந்திர மாநிலத்தில் அதிகமான மழை வந்த காலத்தில் 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட இடம் பாலம் பழுதடைந்து விட்டது சொல்லி இன்னைக்கு 38 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒதுக்கீடு செய்த அரசு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இன்னைக்கு கான்ட்ராக்டர் டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கி கொடுத்து அது ஸ்டிக்கர் ஓட்டுற அரசு தான் இங்க இருக்கின்ற திமுக அரசு. தாத்தா துரைமுருகன் வருவாரு, நீலி கண்ணீரை நாடகம் ஆடிக்கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு, இதுதான் என் கடைசி தேர்தல், பொதுமக்களே எனக்கு வாக்களிங்கள், இதுதான் என் கடைசி தேர்தல், எனக்கு வாக்களிங்கள். நான் ஜெயிச்சு எம்எல்ஏ மந்திரியாய் எப்படி கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினோ அவன் புள்ளைய கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதே போல நானும் நான் பெற்று வச்சுக்கிற புள்ளையோ கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து என்னை எம்எல்ஏ ஆக்கிடுங்க, என் பையனை எம்பி ஆக்கிடுங்க. அப்படி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு சுரண்டி சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு வேலூர் மாவட்டத்தில் இப்ப கொஞ்ச நேரம் கம்மி இருக்குப்பா பாபண்ணா, இன்றைக்கு வேலூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை, மரபு கொள்ளை இன்னைக்கு எந்த மாவட்டம்? வேலூர் மாவட்டத்தில் அதிகமா நடக்குது. செய்யறது யாரு? திமுக கட்சிகள். இன்னைக்கு மணல் அதிகமா கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மரபு அதிகமா கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற எந்த ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சியில். அண்ணா திமுக ஆட்சியில் யாராவது இதை போன்று செய்தால் உடனே வழக்கு பதிவு செய்து யார் தவறு செய்த நடவடிக்கை எடுப்பாங்க. இன்னைக்கு நடக்கிறதா? இன்னைக்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்னதாக நானும் ஒன்றிய சீச்சல டாக்டர் பொன்ரான பிச்சானன் உட்பட, முன்னாள் ஒன்றிய பொன்னைப்புத்தூர் கண்ணன் உட்பட, அண்ணன் கீரை நம்முடைய காய்கறி சுப்பிரமணியன் உட்பட, ஈபி சம்பந்தன், தனஞ்சயன் எல்லாமே இன்னைக்கு பொன்னையில் ஒரு கழக தொண்டர்கள் இறந்து விட்டார் என்று பொன்னை ஆற்று பகுதியில் இன்னைக்கு ஒரு என்னுடைய குடிநீர் இங்க பகுதியில் குடிச்சிருந்த எல்லாம் சுத்தமான தண்ணி குடிக்க நினைக்கிறீங்களா? நீங்க எல்லாமே சாக்கடை தண்ணி, குப்பை தண்ணி குடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இனி அதிமுக மட்டும் மேடையில பேசிட்டு போனோம்னா நீங்க எல்லாம் பார்த்து வேடிக்கை பார்த்து கவனிக்க கூடாது, வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க வேண்டாம். நாங்கள் போயிட்டு அந்த இடத்துல போய் பொன்னை பகுதியில் மலம் கடித்து வச்சிருக்கிறார்கள், குப்பை கொட்டி வச்சிருக்கிறார்கள், சேரும் சகதியமாக இன்னைக்கு விஷ கொடுமை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. விஷ காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், என்னென்ன காய்ச்சலும் வரும். இன்னைக்கு அந்த பகுதியில் வாட்ஸ்அப்ல எடுத்து இந்த நிர்வாகத்துக்கு அனுப்பி வச்சோம். ஆனா 15 நாள் 20 நாள் ஆயிட்டு கூட இன்றைக்கு வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்ப என்ன மக்கள் மீது நம்பிக்கை? ஓட்டு போட்டு நம்ம இழந்ததுதான் சரி. இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் நம்ம எல்லாம் பணம் எப்ப எங்க வைப்போம்? எங்க பணம் நம்ம எல்லாம் பீரோ தானே வைப்போம், பீரோ வைப்போம், பேங்க்ல வைப்போம், பீரோல வைப்போம். பணம்லாம் எங்க வைப்போம்? ஒன்னு சுடுகாட்டில் இருக்கும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் சேர்த்து போயிட்டா பணவாரியில் இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் பணவாரியில பணத்தை வச்ச ஒரே ஒரு எம்பி யாரு? இந்த ஜெகத் ரட்சகன். இன்னைக்கு வருவார் எம்பி தேர்தலில். இது பொன்னை பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் யாராவது கோயில் கட்டுறீங்கன்னா சொல்லுங்க, வீட்டுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா சொல்லுங்க, அதாவது ஏதாவது சீமந்தம் நடக்குதுன்னா சொல்லுங்க, ஏதாவது இருந்தா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. 5 வருடத்துக்கு ஒரு முறை தான் நான் எம்பியா வருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா நீங்க ஏமாந்துறீங்க. நான் தான் மூட்டை மூட்டையா பணம் வச்சிருக்கேன்ல, பணத்துக்கிட்டே பணம் வச்சு நானு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னா அதெல்லாம் நான் கொடுப்பேன். அந்த பணத்தெல்லாம் மூட்டை மூட்டையா இருக்குது, நான் வாரி கொட்டுறேன். வாரி கொட்டிட்டு எம்பி ஆகிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஆட்சி நடக்குது, எவனாவது காலில் விழுந்து, மந்திரி காலில் விழுந்து, காலை தொட்டு நக்கி 25,000 கோடி ரூபாய் ஸ்ரீலங்காலையும் ஃபாரின்ல ஒரு 10,000 கோடி ரூபாயிலையும் முதலீடு செய்து அவனும் அவங்க குடும்பமும் சம்பாரிச்சுட்டு போவாங்க. இதுக்கு
நம்ம பணியில உட்காந்து மீட்டிங்ல உட்காந்து அதிமுக பேசுறாரு, திமுக வராங்க, ஏதாவது வந்துட்டு மீட்டிங்ல பேசிட்டு போயிட்டு அடுத்தது எம்பி எலெக்ஷன் வந்த உடனே அதிமுக வேட்பாளர் நிற்க வைப்பாங்க, வேற ஏதாவது கூட்டணியில் ஆட்சி வைப்பாங்க, திமுக வைப்பாங்க. அப்ப அதிகமா யார் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் தான் அதிகமா பணம் கொடுப்பாரு. அதுக்காக ஓட்டு போட்டோம்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை இதே போல ஜெகத் ரட்சகன் பார்க்க முடியும். இப்ப பார்க்க முடியாது. ஜெகத் ரட்சகன் வந்தாரா? காட்பாடியில் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதிமுக வேட்பாளர்கள் தான் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி துக்க விஷயமாக இருந்தாலும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில மேடைக்கு மேடை பேசிக்கொண்டு உங்க நல்ல சந்தோஷம் குடும்ப சந்தோஷத்திலையும் இரங்கல் விஷயத்திலையும் கலந்து கொண்டு நாங்கெல்லாம் வருவோம். திமுக அப்படிலாம் வரமாட்டாங்க. ஒரு மீன் பிடிக்கிறோம்னா ஏரியில மீன் துண்டியில போட்டோம்னா புழு வச்சு தூண்டில போட்டு விரால் மீனோ கட்லா மீனோ சுறா மீனோ ஏரியிலையோ குளத்திலேயோ கடல்லையோ எடுத்துட்டு மக்கள் படத்தை கொள்ளையடித்துட்டு போறவங்க இன்னைக்கு திமுக கட்சிக்காரன். ஆனா நம்மளுக்கு எல்லாம் அவன் திமுக கட்சி மாதிரி சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கு சேர்மேன், ஒன்றிய கவுன்சிலர்கள், இன்னைக்கு இருக்கின்ற மாவட்ட கவுன்சிலர் எல்லாம் ஐயோ என்னடா இது, நம்ம ஆட்சி வந்தா எப்படியாவது பண ரூபாய் சம்பாரிச்சு. வேலூர்ல பாருங்க, மாநகராட்சியில கவுன்சிலருங்க இன்னைக்கு 60 கவுன்சிலர்ல 50 கவுன்சிலர் இன்னைக்கு மகளிருக்கு முக்கியத்துவம். ஆட்சி எது? அதிமுக ஆட்சி. ஆண்களுக்கு இணையாக உள்ளாட்சியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே ஒரு தலைவர் இந்தியாவிலேயே புரட்சி தலைவர் அம்மா. 50%. 60 மாநகராட்சி கவுன்சிலர் 30 பேர் பெண்கள். இது யார் கொடுத்தது? அம்மாவோட ஆட்சியில. அதுக்கப்புறம் தான் இப்போ கூட்டணியில மறைமுகமா கூட்டணி வச்சிருக்காங்க திமுக பிஜேபியில. தம் மறைமுகமா மோடி கோபேக் மோடி கோபேக் அப்பா புள்ள குடும்பமே கருப்பாக்கிறதுக்கு மோடி வரக்கூடாதுன்னாங்க. கருப்பு கொடியை போட்டு இன்னைக்கு பாரு வெள்ளை கொடியை பிடிச்சுன்னு ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது. அதுக்கு மோடி வாங்க மோடி வாங்க. யார் கூப்பிடுறது? திமுக காரன். இது யாரு வேஷம் போடுறது? ஆனா ஐயா எடப்பாடி என்ன சொன்னாரு? அதிமுக பொதுச் செயலராகிய நான் இன்னைக்கு பொதுக்குடியில மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களும் ஒட்டுமொத்த கழக அமைப்பு செயலாளர்களும் ஒட்டுமொத்த மக்கள் எடுக்கும் தீர்ப்புக்கு எடுக்குவதற்கு நான் கடைபிடிக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி கூட்டணி கிடையாது, கூட்டணி கிடையாது என்று சொன்னவர் யாரு? ஐயா எடப்பாடியார். இன்னைக்கு மோடி கோபேக் மோடி கோபேக் சொல்லிட்டு இன்னைக்கு மோடியை வர வச்சு இன்னைக்கு விளையாட்டு போட்டியை தொடங்கி வைக்க சொன்னது யாரு? யாரு? திமுக ஸ்டாலின். ஏன்னா அவரால் ஒண்ணுமே முடியாது. ஒண்ணு பிரசாந்த் கிஷோர் வச்சு எப்படி ஜெயிக்கலான்னு திருட்டு கணக்கு போறது, அப்படி இல்லைன்னா அப்பா நம்முடைய கனிமொழி, அப்புறம் கனிமொழி பத்தி அப்புறம் வர டாஸ்மார்க் தமிழ்நாட்டில் அதிகமாக விதவைகள் வந்து விட்டார்கள், அதுக்கு டாஸ்மார்க் ஒழிக்கிறோம் சொன்னவர் கனிமொழி, அன்பு சகோதரி. அதை பத்தி சொல்றேன். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சபரீஸ் யாருனாக்கா ஸ்டாலினோட மருமகன் சபரீச, கனிமொழி, துர்காதேவி ஸ்டாலினுடைய மனைவி. இவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சரை உட்கார வச்சுட்டு பொம்மை மாதிரி வச்சுட்டு இவங்க எப்பப்ப டீ கொடுக்குறாங்களோ அப்பப்ப டான்ஸ் ஆடுவார். அப்படியே பீ படம் நின்றுடும். இன்னைக்கு பொம்மை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில. கனிமொழி என்ன சொன்னாங்க? தளபதி ஆட்சிக்கு வந்தவுடன் டாஸ்மாக் கடைகளை எல்லா கடையும் மூட்டிடுறாங்க. எல்லாம் மூட்டிட்டாங்களாமா? சொல்லுங்க. இல்ல எனக்கு தெரியாம கூட மூட்டிடுவோம். இன்னைக்கு டாஸ்மாக் கடை அதிகமா பிளாக்ல ஓடுறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான். 2000 கடை பர்மிட்டோட கவர்மெண்ட் லைசன்ஸ் வருது. மிச்சம் 3000 4000 கடை வித்தவுட்ல. கரூர்ல இருந்து வந்தார் ஒருத்தர் பாலாஜின்னு. அதிமுகல நம்மளுக்கு துரோகம் பண்ணா, புரட்சி தலைவருக்கு துரோகம் பண்ணா, அம்மாவுக்கு துரோகம் பண்ணா இன்னைக்கு களி சாப்பிடக்கூடிய நிலைமை தான் இருக்கும். இன்றைக்கு செந்தில் பாலாஜி பாரு களி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தது அதிமுக துரோகம் பண்ணாரு. ஒரு பக்கம் அதிமுக அம்மா வாழ்கின்றது, இன்னொரு பக்கம் அடுத்த தேர்தல் வந்தாக்கா வைகோ வாழ்கின்றது, அடுத்த தேர்தலில் டிடிவி வாழ்கின்றது, அடுத்தது சசிகலா வாழ்கின்றது, இப்போ திமுக வாழ்க. அந்த பறவைங்க விலங்குக்கு தான் உணவுக்காகவும் பசிக்காகவும் மரத்தை விட்டு மறந்தாவும் கண்டம் விட்டு கடமத்தாவும் குரங்குங்க பழத்துக்காக மரத்தை விட்டு மரத்தாவும். இதான் இந்த குரங்கு செந்தில் பாலாஜி பதவிக்காகவும் பணத்துக்காகவும் அதிமுக திமுக, திமுக மதிமுக, மதிமுக அமமுக, அமமுக திமுக.
மனுஷ குரங்கை விட குரங்கு வந்து நாய்களை ரொம்ப நன்றி உள்ளது. அதை விட கேவலமானவன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி. இன்னைக்கு மந்திரி பதவி இலாகாவே இல்லாம ஒரு மந்திரி பதவி வச்சிருக்கிறார். எந்த பதவிச்சுனாக்கா செந்தில் பாலாஜி தான். ஏன்னா மந்திரி சபை எடுத்துட்டாங்க, ஸ்டாலினோட வண்டவாளம் தண்டவாளம்லாம் ட்ரெயின் ஏறிடும். ஏன்னா மொத்த மேட்ரு இருக்குது செந்தில் பாலாஜி கிட்டும் செந்தில் பாலாஜி தம்பி கிட்டையும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை. இந்த பொன்னையில நீங்க எல்லாம் மக்கள் பாருங்கள், தயவு செய்து நீங்க திமுக கூட கேளுங்க. எப்பா எலெக்ஷன் வந்தீங்க, தாத்தா துரைமுருகன் எம்எல்ஏ ஆகணும்னு சொன்னீங்க, மந்திரி ஆகணும்னு சொன்னீங்க, நீங்க மாவட்ட கவுன்சிலர் ஆகணும்னு சொன்னீங்க, ஒன்றிய கவுன்சிலர் ஆகணும்னு சொன்னீங்க, தலைவர் வார்டு கவுன்சிலர் ஜெயிக்கணும், நீங்க தலைவர் ஜெயிக்கணும், நீங்க எல்லாம் ஜெயிச்சு எதுக்குப்பா பண்ணீங்க? நீ கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு ஊரை ஏமாத்துக்க பண்ணீங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சாக்கடை தண்ணியை குடித்துக் கொண்டிருக்கின்றோம். பன்னி மேய்ந்து கொண்டிருக்கிறது. எச்சிலை தொட்டி கொண்டு மலம் கழித்த இடத்திலிருந்து பைப்பு உடைக்கப்பட்டு தண்ணி போயிட்டு டேங்க்ல போய் டேங்க்ல இருந்து வீட்டு வழியா எல்லாருக்கும் போகுது. இதை ஏன் மக்கள் தட்டி கேட்க மாட்டேங்கிறார்கள்? போயிட்டு பிடிஓ ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அதிகாரிகிட்ட பேசணும். எங்க வீடு காப்பால இருக்கு, எங்க வீடு நான் சுத்தமான தண்ணி நான் மட்டும் குடிச்சா போதுமா? எங்க அண்ணன் துரைமுருகனுக்கு எப்படி அவர் மட்டும் குடிச்சா அவர் இந்த தண்ணி குடிப்பாரோ? இங்க வந்து இடம் பார்ப்பாரோ? அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், பொண்டாட்டி குடி நல்லா இருக்கணும், பையன் எம்பி அவன் இதை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார். வாக்களித்த பொண்ணை மக்களுக்கு எந்த நியாயம் என்று நீங்க கேட்க வேண்டும் அல்லவா? இன்னைக்கு பிரிச்சு இன்னைக்கு 38 கோடி ரூபாயில இன்னைக்கு பாலத்தை கொண்டு வந்து ஒதுக்கீடு செய்த தலைவன் தங்க தலைவன் சேலத்து சிங்கமன் எடப்பாடியார். இங்க மேல்பாடு பிரிச்சு 2009 கட்டினது எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. 2014 5-6 வருஷத்திலேயே நம்முடைய ஆந்திராவின் மனத்தில் பொன்னை பாலம் இடிந்து விட்டது. அப்பொழுதே அதை பற்றி நம்முடைய புரட்சித்துறை அம்மா கிட்ட தகவல் சொல்லப்பட்டு நம்ம ஆட்சியில் வந்து அம்மா இது திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி அம்மா மருத்துவமனை உடல்நலம் சரியில்லை காரணத்தினால் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் வழியில அம்மா வழியில் எடப்பாடி ஐயா அவர் முதலமைச்சர் அந்த அதுக்கு ஒதுக்கீடு செய்தார். நீங்க எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டு இருக்காங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே பண்ணை மக்களே, நேரமும் காலமும் போதாத நேரத்தினால் உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் இந்த பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிணவரையில பணத்தை வச்சுன்னு எப்படி செலவு பண்றதுன்னு மக்களை ஏமாத்திக்கின்ற ஜெகத் லட்சுமணோ இந்த துரைமுருகன் பெற்று வச்சுக்கிறார புள்ள கதிரானந்து இன்னைக்கு சிமெண்ட் குடோன்ல சிமெண்ட் இருக்கும், இல்ல கோணிப்பை இருக்கும், இதுதான் இருக்கும். அங்க 11 கோடி ரூபாய்க்கு மேல பணம் இருந்தது. இன்னைக்கு கிங்ஸ்டன் காலேஜ், கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, காந்தி நகர் அரசாங்கத்துக்கு ஒதுக்கீடு செய்த விளையாட்டு மைதானத்தில் நீங்க 36 வருஷத்துக்கு லீஸ் போட்டு எடுத்துக்கிறாரு. இது யார் அப்ப மட்டும் பணம்? தாத்தா அப்பா சொல்ல, துரைமுருகன் சொல்லல, டே மகனே நம்மளே ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய் மேல பணம் இருக்குது. நம்ம கட்சிக்காரன் குடியாத்தத்தில் குமரனே இன்னைக்கு 30,000 கோடி ரூபாயில பணம் மட்டும் மணல சம்பாரிச்சுக்கிறாரு. நம்ம எதுக்குற அந்த சொத்து மக்களுக்கு கொடுத்துடலாம்டா. காட்பாடி மக்கள் ஓட்டு போட்டாங்க, அவங்க ஏதாவது நல்லது செய்யலாம்னு சொல்லலாமா இல்லையா? 8 அடி பாய்ந்தா தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயிடுவாங்க. அது நல்ல விஷயத்துக்கு தான் நம்ம சொல்லுவோம். அப்பா 8 ஊரை ஏமாத்துறா, பையன் 16 ஊரை ஏமாத்துறாரு. இதுதான் திராவிட மாடல். ஆகவே இங்க இருக்கின்ற பொன்னை மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த உங்களுக்கு நீங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள், நீங்க எல்லாம் உங்க கட்சி வரணும், உங்க கட்சிக்காரர் ஜெயிக்கணும் நினைச்சீங்க. மக்களுக்கு ஏதாவது செய்தார்களா? இங்க இருக்கின்ற எம்பியும் சரி அமைச்சரும் சரி ஏதாவது செய்தார்களா? நீங்கள் யோசித்து பார்த்து வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல வேலூர் நாடாளுமன்றத்திலும் என்ன சின்னம், யார வேட்பாளர் அண்ணா திமுக பொறுத்தவரையில் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் எதிர்ப்பு காட்டாம வேலை செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேலூர்ல இன்னைக்கு கடந்த தேர்தலுக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் சொல்லிட்டு இஸ்லாமியருக்கு திமுக சீட்டு ஒதுக்குனாங்க. ஆனா இன்றைக்கு அப்துல் ரஹ்மான ஓட ஓட கார் கண்ணாடியை உடைத்து இன்னைக்கு வீட்டுக்கு திருத்தி அமைச்சு தோக்கடிச்ச பெருமை அண்ணன் துரைமுருகனுக்கும் அவர் பெற்று வச்சுக்கிற பிள்ளைக்கும் அவர்தான் செய்தார்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு புரட்சி தலைவருடைய எண்ணம் பிறந்த நாளில் நிறைவேற வேண்டும் என்றால்
எப்படி பொதுக்கூட்டம் இந்த அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த ஒன்றிய செயலாளர் அவர்களும் ஒன்றிய நிர்வாகிகள் அணி செயலாளர்கள் எல்லாம் இளைஞர் பாசற செயலாளர் தம்பி திருமூர்த்தி ராஜா, நம்முடைய ஐடிவி தம்பி நந்தகோபால், நம்முடைய பிரபாகர், அண்ணன் பெருமாள் எல்லாம் புதியதாக பொறுப்பு வரப்போகிறார்கள். பொறுப்போடு நடத்தி கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து கிழக்கு செயலாளர் முதல் கொண்டு அன்போடு நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சிறப்பான முறையில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த அண்ணன் ஸ்ரீசைலன் அவர்களுக்கும் நம்முடைய சென்னை புகழ் இரட்டா கலைக்குழு அன்பு சகோதரி அக்கா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.